ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஆல்ரெடி 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் போட்டு 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிற மாதிரி வீடியோ போட்டாச்சு. அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். பட் இது எதுக்குன்னா, நான் கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவேன். கிராஃப் ஜாமெட்ரி எழுதி 1 மார்க் எழுதி சில 5 மார்க் தெரிஞ்சது எழுதி நான் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு 35-40 எடுப்பேன். மிஞ்சி போனால் எனக்கு மேக்ஸே வராது சார். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சார், நான் எப்படியாவது ஒரு 9 5 மார்க்கிட்டே எழுதக்கூடாதா? ஏன் நான்லாம் எழுதக்கூடாதா? கண்டிப்பாக எழுதலாம். நீலாம் தாராளமாக எழுதலாம். ஓகேவா? யாரும் எழுதக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு என்ன தோணுது, ஒரு 4 5 மார்க் தெரிகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே தெரிஞ்சாலும் நமக்கு போட வர மாட்டேங்குது. நான் சொல்கிறத அப்படியே நல்லா பார்த்துக்கோ. கன்ஃபார்மாக சொல்கிறேன், உன்னால் குறைஞ்சது 8 எழுத முடியும். ஆனால் இந்த போர்டுக்கு எல்லாமே படிச்சுட்டா 10 எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிக்கிறவங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், இதை நீ பார்த்துக்க, இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்க. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டுக்கல, அதில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்துரு. ஏன்னா ட்விஸ்ட்டு பண்ணாங்கன்னா பண்ண மாதிரி இருக்கும். இதில் கன்ஃபார்மாக 8 வந்துடும் என்னால் சொல்ல முடியும். 10ங்கிறது ரேர் தான். 9 எழுதலாம். சரிங்களா? சேஃப்டிக்கு 8, 9 வந்துடும். சேஃப்டிக்கு 8, அதை தான் சொல்ல வந்தேன். ஓகேவா? 10ங்கிறது கம்பல்சரி மாறலாம்ல, அதனால். ஸோ படிக்க முடியாத பசங்க இதையாவது பாருங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் 20 days தான் இருக்குது. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இதை முடிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சாப்டரில் ஏ கிராஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ரவுண்ட் பண்ணுற எக்ஸசைஸு ஃபுல்லாக படிச்சிரு. நான் ரவுண்ட் பண்ணுற எக்ஸசைஸும் சம்ஸும் ஃபுல்லாக படிச்சிரு. 1.1 ஃபுல்லாக படிச்சிரு. கன்ஃபார்மாக ஏ கிராஸ்லேருந்து ஒரு சம்மு கேட்பான், போட்டுரு. 1.4 ஏரோ டயக்ராம் அந்த டேபிள் வரைகிறது ஒன்று. அப்புறம் எஃப்ஆஃப்எக்ஸ் இந்த தடவை ஏரோ டயக்ராம் டேபிள் வரைகிறது கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் எஃப்ஆஃப்எக்ஸ் கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. போட்டு அதில் ஆன்சர் வராது. ஆன்சரையாவது மனப்படம் பண்ணி வச்சு என்ன நான் சொல்கிறேன்னா சப்ஸ்டியூஷனில் கோட்டை விட்டுறீங்க. அதனால தான் 1.5 8th சம் எக்ஸாம்பிள் 1.23 1.25 இதை நிறைய பேர் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேங்க. எஃப்ஓஜி ஒருவேளை இது அட்டம்ப்டில் கேட்டிருந்தான், ஒருவேளை திரும்ப நம்ம பப்ளிக்கில் கேட்கலான்னு நினச்சி கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்சு எஃப்ஓஜி கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு அந்த ஆப்ஷனே எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சாப்டரில் 2 5 மார்க் வருது. ரெண்டுமே எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. அப்போ நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ரெண்டுமே எழுதிடலாம், 2 5 மார்க். ஓகேவா? அடுத்த சாப்டர் 2 ஹெச்சிஎஃப். இதையாவது படிச்சுட்டு போ. இதை நீ சும்மா பார்த்தீங்கனாலும் போதும். ஹெச்சிஎஃப் அடுத்த 2.5 தயவு செய்து இதையை நீ படிச்சுட்டு போயிடு. இதையும் பார்த்துட்டு போயிடு. 2.30 சும்மாவது பார்த்துரு. அப்புறம் 2.36 கூட நீ விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் 2.8 3355 விட்டுறாத. 333555 அந்த சம் சாம ஈஸி எடுத்து போட்டிங்கன்னா. 2.9 ரேகா சம் பார்த்துரு. போதும். பாருங்கள், 8 சம் கூட இல்லை. சாப்டர் 3 ஜிசிடி ஸ்கொயர் ரூட்டு ஃபுல்லாக பார்க்கணும். சார், ஜிசிடி எனக்கு போட தெரியாது, ஸ்கொயர் ரூட் கூட சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜிசிடியில் ஃபஸ்ட்டு 2 சம் போட்டு பார்த்துட்டு எக்ஸாம்பிள் 2 சம் போட்டு பார்த்துரு. போதும். ஸ்கொயர் ரூட்டில் அப்படிலாம் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. எல்லாமே போட்டு பார்த்துட்டு எம்என் ஏபி சாதா ஸ்கொயர் ரூட்டு எப்படி கேட்டாலும் போட தெரியணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெடியார். மேட்ரிக்ஸ் 3.18 368 நிறைய பேர் அந்த சம் பார்க்குறதே இல்லை. 3.8 தான் வராது. வரலைன்னா திடீர்னு ட்விஸ்ட் பண்ணானா கேட்டுருப்போம். 3.19 5 7 12 13 இந்த வருஷம் எது கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த 12 13 தான் வரப்போகுது. ஆல்ரெடி ஏபி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் போன வருஷம் கேட்டுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த A² - 5A + 7A = 0 அந்த சம் இருக்குல்ல, லாஸ்ட்டு சம்மு அதுதான் கேட்பாங்க தோணுது. பார்த்து இருந்தாலும் நான் ரவுண்ட் பண்ணதை மட்டும் பார்க்காம இதெல்லாம் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்க்குறது நல்லது. 3.71 3.72 3.73 3 எக்ஸாம்பிளையும் பார்த்துரு. அண்ட் இந்த 5வது சம்பவம் மறக்காமல் பார்த்துரு. சரியா? ரவுண்ட் பண்ணிக்கிறத மட்டும் சொல்லிவிட்டு மேட்ரிக்ஸ் விட்டுறாத. மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக தீரம் பொறுத்த வரைக்கும் தேல்ஸ் கன்ஃபார்ம். இந்த வருஷம் பித்தகாரஸ் தேல்ஸ் கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். அது ஏன் சார் எப்படி சார் சொல்கிறீங்க? அட்டம்ப்டில் பித்தகாரஸ் கேட்டான், போன வருஷம் அப்படிங்களே ஏபிடி கேட்டான், அப்போ தேல்ஸ் தான் கேட்பான். இல்லையா? ஆப்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நானும் நினைக்க மாட்டேன். அதனால் இது 2 நல்லா படிச்சிரு. ஏபிடி தெரிஞ்சுக்கிட்டு போ, விட்டுட்டு போயிடாத. அட்லீஸ்ட் பார்த்துட்டியாவது போ, படிச்சுட்டு போ. படிக்க வேணாம்னு சொல்ல. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.32 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. மீடியன் சொல்லிட்டு இது ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் தான், உட்காந்து போட்டுப்பார். சாப்டர் 5 குவாடிலேட்டரில் கண்டுபிடிக்கிறது. குவாடிலேட்டர் பார்த்துரு. 4 சம் இருக்கா, ஆன்சரோடு பார்த்து வச்சிரு. குவாடிலேட்டர் கன்ஃபார்மாக வரும். 5.2 10 11 12 ட்ரப்பீசியம் பேரலோகிராமை XY கண்டுபிடிக்கிறது பார்த்துரு. ஆல்டிடியூட் மீடியன் இந்த வருஷம் டெஃபினட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல்டிடியூட் மீடியன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்.
5.4ல் 8th சம் பைசெக்டார் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதே பார்த்துரு. 5.36 முடிஞ்சா பார்த்துரு. சாப்டர் 6 6.2 3 4 ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். போன வருஷம் என்ன கேட்டாங்க? போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த 2 வருஷமாக ஷிப்பு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ போன வருஷம் இதுலேருந்து கேட்கலை. அப்போ இந்த வருஷம் கேட்கலாம். எந்த மாதிரி கேட்கலாம்? அட்லீஸ்ட் இந்த ஷிப்பு, சரியா, ஷிப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பில்டிங்கு, இதில் இந்த ரோடு சம்மு, அப்புறம் மேன் விண்டோ சம்மு, இதெல்லாமே வந்து பப்ளிக்கில் வந்திருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6.27 ட்ரீ சம்மு, இதையும் பார்த்துருக்கு. இது ரெண்டுமே பில்டிங்கு ட்ரீ ரெண்டுமே பார்த்துருக்கு. அப்புறம் இந்த செகண்ட் சம் பில்டிங்கு 3 4 5 பார்த்துருக்கு. 4 5 பார்த்துருக்கு. ஏரோப்ளைனும் ஷிப்பு வராமல் வரவே வராது, கண்டிப்பாக வரும். இந்த ஃப்ளாகும் எலக்ட்ரிக் போலும் சும்மா பார்க்க முடிஞ்சா பாரு, ரவுண்ட் பண்ணி தான் பார்த்துரு. 6.4ல் ட்ரீ சம் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். அடுத்தது 4th சம் 5th சம் செல்ஃபோன் டவரும் அந்த லேம்ப் போஸ்ட். 6.31 பப்ளிக்கில் கேட்டிருக்கான், 32 பப்ளிக்கில் கேட்டிருக்கான், 33 ப்ரூஃப் சம் இம்பார்ட்டன்ட். இதில் நான் எது விடுவேன் சொல்லுங்கள்? 3-4 சம் விட்டுருக்கேன், அதையும் சேர்த்து பார்த்தேன். நல்லது, முடிஞ்சால் பாரு. சார் இதுலேருந்து எவ்வளோ 5 மார்க் வரும்னு கேட்டால் 1 தான் வரும். அதை 1 எழுதணுன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் படிச்சின்னா கொஞ்சம் சேஃபு, படிக்கலைன்னா பிரச்சனை கிடையாது, படித்தா சேஃப். சார் இருந்தாலும் நான் ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் கோட்டை விட்டுருவேன், டயக்ராம் நாலேஜ் எல்லாம் இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி விட்டுருக்கு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்க முடிஞ்சால் படிச்சிரு. 7.1 இது 4மே படித்தவனும். பக்கெட்டு அந்த ஃபஸ்ட்டு சம் 10வது சம் 7.1 எல்லாம் படித்தவன். 7.2ல் வந்து பார்த்தீங்கன்னா எம்பேங்க்மெண்ட், சிலிண்டருக்குள்ள சிலிண்டர், 10வது சம் மில்க்கு, 3வது சம் உடன் பீஸு, 4வது சம் பெட்ரோலு. கண்டிப்பாக படிச்சு தாகும். சரியா? 7.23 ஃபஸ்ட் டைம் பார்த்து தாகும். அப்புறம் வெசல், நாதன், கேப்சூல். அடுத்தது டாய், அருள். ஃபனல் பார்க்கலாம் பரவாயில்ல. அடுத்தது ஃபஸ்ட்டு சம் அலுமினியம், செகண்ட் சம் வாட்டர், தேர்டு சம் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஈஸி தான். 4th சம் டயாமீட்டர், திக்னஸா டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது. 6th சம்மும் இம்பார்ட்டன் தான், 7th சம்மும் இம்பார்ட்டன் தான். எக்ஸாம்பிள் 7.30 சின்னது, 31 ஐஸ்கிரீமு பார்த்துரு. ஸோ மொத்தத்தில் மென்சுரேஷனில் 2 5 மார்க் வரும். கஷ்டமாக கேட்டால் 1 எழுதிடலாம். ஈஸியாக நான் சொல்கிறது கேட்டாங்கன்னா 2 எழுதிடலாம். எப்படியோ 1 எழுதிடலாம். ஆனால் ஈஸியாக இருக்கிறது வந்துச்சுன்னா 2 எழுதிடலாம். சாப்டர் 8 8.2ல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டுமே பார்க்குறது நல்லது. எப்படியா பார்த்துட்டு போயிரு. 8.3ல் பாருங்க, இதுலேருந்து ஒன்று வந்துருமா தெரியாது, ஆனால் இதுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டியிலேருந்து. இதுதான் ப்ராபபிலிட்டி. 8.3 8.4. அப்போ 8.3ல் 3 சம் தான் இருக்குது, பார்த்துரு. எக்ஸாம்பிளில் இந்த 2 சம் பார்த்துரு. 8.4ல் 2 டே பார்த்துரு, இந்த 2 டேயை பார்த்துரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்சிசி என்எஸ்எஸும் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பார்த்துரு. இந்த 8.4ல் கொஞ்சம் டேஞ்சராக இருக்க சம்ஸும் இருக்குது. பாக்ஸ் சம்மு கேட்டுற போகிறோம், பார்த்துரு. 8th சம்மு பார்த்துரு. ஸோ மொத்தமாக ஒரு 6-7 சம் படித்தா 8.3 8.4 முடிஞ்சுது. இதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் என்ன சார் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சாப்டரு அதில் 2 5 மார்க் வருது. ப்ராபபிலிட்டி 8.3 8.4 ஒரு 5 மார்க் வருது. தீரம் ஒரு 5 மார்க் வருது. ஸ்கொயர் ரூட்டு கண்டிப்பாக வந்துடும். மேட்ரிக்ஸில் ஒரு 5 மார்க் வருது. இதுலேயே 6 5 மார்க் ஆச்சு. அது போக நான் சொல்லக்கூடிய இந்த மென்சுரேஷன், இந்த 5th சாப்டரில் குவாடிலேட்டரில் இந்த சில விஷயங்கள் குவாடிலேட்டர் அந்த இதெல்லாம் சொன்னேன். அந்த ட்ரெப்பீசியம் பேரலோகிராம் ஒரு 4 சம் எக்ஸ்ட்ரா சொன்னேன். அப்புறம் செகண்ட் சாப்டர்லேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த 3355 ரேக்காவை பார்த்துட்டிங்கன்னா 3355 ரேக்காவை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2.5ல் 7 11 12 பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 8 எழுதுறது உறுதி. சரியா? 10மே எழுதணும்னா இந்த போர்டுக்கு எல்லாத்தையும் படி. ஓகே, ஒன்றால் முடியும். அண்ட் ட்விஸ்ட்டு பண்ணாங்கன்னா 9 எழுதிடலாம். ஓகே தானே? சமாதானம் ஆகிருப்பீங்க. நல்லபடியாக படிங்க, கோத்ரூ பண்ணுங்கள், பயப்படாதீங்க, கோத்ரூ பண்ணுங்கள். நமக்கு எழுத எல்லாமே இருக்குது. கன்ஃபார்மாக நமக்கு வந்து நல்லபடியாக சம்ஸ் வரும், எழுதலாம். 2 மார்க்கும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் நான் இந்த மாதிரி சென்டம் எதுவுமே போட்டதில்லை. இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கன்ஃபார்மாக அதை பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ.